अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. அங்கே கடைசி இருக்கும். இந்த பிரகரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தா புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நித்யாத்வ அனுமானத்தை சித்தாந்தி பிரதிபாதனம் பண்ணல. உலகமானது நிச்சை அப்படி விமதம் நித்யா திருஷ்யத்வா சித்திரோக்கியவர். அந்த அனுமானத்துல அநேக தோஷங்களை சொல்ல பிறகு இந்த அனுமானமே நித்யாபூதமா இருக்கிறதுனால அது நித்யாத்வத்தை சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு புதுசா ஒண்ணு. ஏனென்றால் லோகத்துல தான் உண்மையா இருந்தாதான் இன்னொரு பொருளை சாதிக்கும். பொய்யான பொருள் ஒன்றையும் சாதிக்கிறது இல்லை. நித்யாத்வ அனுமானம் பொய்யும் நீங்க சொல்றது. நித்யாத்வ அனுமானமும் நிச்சயதா, நித்யாத்வனே நித்யா அப்படின்னு. பிரம்ம பின்னமான சகல பதார்த்தங்களும் நித்யாபூதமா இருக்குன்னு ஆனால் அப்ப இந்த நித்யாத்வ அனுமானமும் பொய்தான். அப்ப நித்யாத்வ அனுமானம் தானே சத்தியமா இல்லாத போனால் இன்னொன்னு எப்படி சாதிக்கும்? இங்க ஆரம்பிச்சது. அதற்கு நம்ம சொன்னோம், லோகத்துல நல்லா ஊதி கவனிச்சு பாருங்க. சில பதார்த்தங்கள் தான் பொய்யா இருந்தாலும் இன்னொன்னு சாதிக்கிறது. எப்படி? கிழிஞ்சல்ல ரஜதம் இருக்கு. ரஜத்தை பார்க்கிறோம். ரஜதத்தை பார்த்தது அந்த ரஜதம் நிஜமா பொய்யா? பொய்யா. ரஜதம் பொய்யாக இருந்த போதிலும் அந்த ரஜதமானது உங்களை தன்னை எடுத்துக்கொள்ளும்படி ஒரு பிரவൃத்தி உண்டு பண்றதா இல்லையா? அந்த பிரவൃத்தி நிஜம். ரஜதம் தான் பொய்யா இருந்தாலும் அது ஒரு மனுஷனை தூண்டி விடுறது. அதே போல கயத்துல பாம்பை பார்க்கிறேன். அந்த பாம்பானது எப்படிப்பட்டதான பாம்பு? அது உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கயத்துல பார்க்கிற பாம்போ இல்லையோ, நிஜமான பாம்பு புத்துல பாம்பா இருந்தா உண்மையா இருக்கும். இது கயத்துல பார்க்கப்படும் பாம்பு. இந்த பாம்பானது தான் பொய்யா இருந்தாலும் நமக்கு நிஜமான பயத்தை உண்டு பண்ணிட்டேன். தான் பொய்யா இருந்தா இன்னொன்னு உண்டு பண்ணாது என்று சொல்றது சரியா இல்லை அப்படின்னு சொல்ல. அதற்கு மேல அவர் சொன்னா, அங்க பாம்போ அல்லது ரஜதமோ ஒண்ணும் உண்டு பண்ணல சார். பாம்பனுடைய அறிவு, ரஜதத்தினுடைய ஒரு அறிவு அதெல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு அப்படின்னு அதுக்கு மேல சொன்ன. ரைட். அதே மாதிரியே சுவாசனிக பதார்த்தங்கள், அந்த பதார்த்தங்கள் பொய்யா இருந்த போதிலும் நமக்கு அதனால சூச்சிதமான பதார்த்தங்கள் உண்மையா இருக்கு அப்படின்னு நமக்கு சொன்ன. அதனால சுவாசனிக ஞானம் தான் அதற்கு காரணம் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் ஞானம் தான் காரணம். ஞானம் உண்மைதானே உங்க மதத்துல. அதனால உண்மையா இருக்கிற பதார்த்தம் தான் உண்மையை தயார் பண்ணும், பொய்யான பதார்த்தம் உண்மையை தயார் பண்ணாது அப்படின்னு சொல்ல தொடங்கினா, இப்ப அதற்கு மேல நம்ம பேசிட்டு அப்படி ரெண்டு விஷயங்கள், ஞானமும் விஷயமும் சேர்ந்து காரணமா இருந்த போதிலும் அதுல விஷயத்துக்கும் காரணத்துவம் உண்டு. ரெண்டு சேர்ந்து ஒண்ணு தயார் பண்ணினா அதுல விஷயத்துக்கும் காரணத்துவம் உண்டு அப்படின்ற விவகாரத்தை நாம் சொன்னோம். அதுக்கு திருஷ்டாந்தம் ஒரு 11 இடங்கள்ல திருஷ்டாந்தம் சொன்னா அந்த திருஷ்டாந்தங்கள்ல எக்ஸப்ஷன். வசுதா ஞானமும் விஷயமும் சேர்ந்து ஒண்ணு உண்டு பண்ணமையான அதை உண்டு பண்ணக்கூடியது விஷயத்துக்கும் காரணம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லி தீர்மானம் பண்ணிக்கணும். இத்தனையும் தீர்மானம் பண்ண பிறகு அவர் என்ன சொன்னார், தான் ஒரு காரணம் காரியத்தை உண்டு பண்ணணுமே ஆனால் அது காரணமா இருந்தா போதும். காரணம்
காரணம்னு பூர்வ சம்பந்தம் கேட்டு எந்த காரியத்தை உண்டு பண்றதோ அதுக்கு முன்னால அது காரணம் இருக்கணும், அவ்வளவுதான். அது சத்தாக இருக்கணும், வேறையா இருக்கணும்ங்கிறத நீங்க சொல்லக்கூடாது. குடத்தை உண்டு பண்ணணும், குடத்துக்கு முன்னால உண்டு பண்ணணும்னா மண் எப்படி இருக்கணும்? குடம் உண்டாகிறதுக்கு முன்னால மண் இருக்கணும், அவ்வளவுதான். பூர்வ சம்பந்தி ஹேதுவா இருந்தா போரும். பூர்வ சம்பந்தி ஹேதுக்கே துல்லியேவனோ. குடம் உண்டாகணும்னா குடத்துக்கு முன்னால மண் இருந்தா போரும். ஆனா அந்த மண்ணனுடைய தத்துவம் என்ன? அது பாரமார்த்திகமா, வியாபாரிகமா, பிராதிகாரிகமா, இவைகள்லாம் வேண்டியதில்லை. இதற்கு முன்னால் அது இருக்கு, நிச்சயமா இருக்கு. நியத பூர்வ விருத்தியா இருந்தா போதும். நியத பூர்வ விருத்திக்கு தானே காரணம். காரணத்துவத்துக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடியது நியத பூர்வ விருத்தித்துவம். அது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு மேல அதனுடைய தத்துவம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லணும். ஆனா பூர்வ சம்பந்த ஏற்றுக்கே துல்லிய ஏவனோ. காரியத்துக்கு முன்னால காரணம் இருக்கணும். அன்னம் வேணும்னா அன்னத்துக்கு முன்னால அரிசி வேணும். தயிர் வேணும்னா அதுக்கு முன்னால பால் வேணும். அது இருந்தா போதும். அது வியாபாரிகமான பாலா இல்ல பாரமார்த்திகமான பால் இல்ல வம்புக்கெல்லாம் போக வேண்டாம். பூர்வ சம்பந்த ஏற்றுக்கே துல்லிய ஏவனோ. ஏது தத்துவ பகிர்பூத. ஏது தத்துவத்தை விட வெளியே இருக்கக்கூடியதான தத்வா தத்துவ கதா உருதா. அது உண்மையா பொய்யா என கூடியதான கதையானது வேண்டியதில்லை அப்படின்னு கண்டனக்காரன் சொல்லியிருக்க. அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே அந்தர்பாவித தத்துவம் காரணம் தததத்ததா, நாந்தர்பாவித தத்துவம் சேத் காரணம் தததத்ததா அப்படின்னு சொன்ன. இப்ப காரணமானது தத்துவ விசிஷ்டமா இருக்கணும். மண்ணுன்னு இருக்கு, அந்த மண்ணானது தத்துவத்தோட கூடியதான மண்ணு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப ஆக்சுவலா மண்ணுங்கிறது எப்படி தருவீங்க? தத்துவத்தோட கூடின மண்ணுதான் குடத்தை உண்டு பண்ணுமா? அப்ப அந்த மண்ணுங்கிறது எப்படி இருக்கு? தத்தோட வேறாங்க. தத்துவத்தோட கூடினதுங்கிற இடம் தான். அப்ப அந்த வெறும் மண்ணானது தத்துவத்தோட கூடியதா இல்லை, அசத்தாது. தத்துவத்தோட கூடியதான மண்ணு காரணம் என்று நீங்க சொன்னீடையானால், அப்பொழுது காரணமான மண்ணானது எப்படி இருக்கு? தத்பின்னமாக இருக்கு, அசத்தாக இருக்கு. அதே போல தத்துவோபலட்சிதமான ஒரு காலத்துல தத்து இருந்த மண்ணு தான், சத்தாக இருந்த மண்ணு தான் காரணம் என்று சொல்லிடையானால், இப்பொழுது சத்து இல்லைன்னா இப்ப எப்படி சொன்னாலும் காரணம் அசத்தாயிடும் அப்படின்னு. அந்தர்பாவித தத்துவம் சேத் காரணம் ததசத்ததா, நாந்தர்பாவித தத்துவம் சேத் காரணம் ததசத்ததா அப்படின்னு சொல்லி விட்டார். இதுக்கு மேல அவன் சொல்றேன், சார் இதே ஆர்குமெண்ட் நான் உங்களுக்கு மாதிரியும் சொல்லுவீங்க. எப்படி? அந்தர்பாவித தத்துவம் சேத் அதிஷ்டானம் அசத்ததா, நாந்தர்பாவித தத்துவம் சேத் அதிஷ்டானம் அசத்ததா. இது தவாதி சமானம். இப்ப கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நம்ம மதத்துல பிரம்மம் சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானம். சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானம்னு சொன்ன என்ன அர்த்தம் சொல்லி ஞாபகம். பிரம்மத்து நடத்துல சக்தி மாயான்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாயா சக்தி உலகத்தை தான் படைக்கிறது. அந்த படைச்சதான அந்த மாயா சக்தி எங்க இருக்கு? அதுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் எங்க இருக்கு? பிரம்மம். வர்ச்சுவலி மாயானது பிரபஞ்சமாக மாறும் பொழுது பிரபஞ்சாகார பரிணாமமான மாயை இருக்கு. அந்த மாயானது எங்க தங்கி இருக்கு? பிரம்மத்துல தங்கி இருக்கு. அதுக்காக பிரம்மத்தை உபாதானம், பிரம்மத்தை காரணம்னு சொல்றோம். காரணத்துவம் எனக்கூடியதான தர்மம் சுத்த பிரம்மத்துல இல்ல. ஏன் சார் பிரம்மன் தான் நிர்கர்மதமாச்சு. நிர்கர்மமான பிரம்மத்தை எப்படி இருக்கும் காரணத்துவம்? பிரம்மத்துல காரணத்துவம் இல்லை. ஆனா பிரம்மத்தினிடத்துல இருக்கக்கூடியதான மாயையில இருக்கிற காரணத்துவம் அது பிரம்மத்துல இருக்கிறதா ஏற்றி வச்சு சொல்றோம். அதான் விவர்த்த காரணம்னு சொல்றோம். பிரபஞ்சாகார பரிணாமமான மாயா அதிஷ்டானத்துவம். இப்ப இந்த பிரம்மம் நீங்க எது சொல்லிட்டு இருக்கோ, பிரபஞ்ச காரணம், பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம், விரித்த காரணம் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கல. பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தானவரோதா அப்படின்னு சொல்லி உபாதான காரணம், விரித்த காரணம் எல்லாம் பிரம்மந்தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்க நீங்க. இப்ப இந்த அதிஷ்டானமான இந்த பிரம்மம், அதிஷ்டானம் தத்தா தத்தோட கூடியிருக்க,
இல்ல சத்தோட கூடியிருந்தா இல்லையா சொல்லுவோம். பிரம்மம் சத்தோட கூடி இருந்துதான் உலகத்தை உண்டு பண்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ இது பிரம்மம் எப்படி சார் இருக்கு? உலகத்தை உண்டு பண்ணா பிரம்மம் என்ன பண்ணணும்? தன்னோட சத்தை சேர்த்துக்கணும், தத்துவ விசிஷ்டமா இருக்கணும். தத்துவ விசிஷ்டமா இருக்கிற பிரம்மம் தான் உலகத்துக்கு காரணம்னு சொன்னீங்கன்னா, அப்ப அந்த தத்துவம் விசிஷ்டமா இருக்கு. அப்ப மீதி இருக்கிற அதர் பார்த்த பிரம்மம் என்ன? அது சத்து இல்லைன்னு. சத்தோட கூடின பிறகுதான் உலகத்துக்கு காரணம். நீர் பிரம்மமானது எப்படி இருக்க? சத்து இல்ல. பால்ல சக்கரை போட்ட பிறகுதான் திரிக்கிறதுன்னு சொன்னா பெரும்பாலும் திரிக்க. சத்தோட கூடின பிரம்மன்னா உலகத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னீங்கன்னா, தத்துவ விசிஷ்டமா ஜெகத்காரணம் இருக்கலையானால் அந்த ஜெகத்காரணமானது எப்படி இருக்க? சத்து இல்லாம இருக்கு. அந்தர்பாதிக தத்துவம் தத்துவத்தோட கூடி இருக்குமேயான பிரம்மம் காரணத்து ரூபமான பிரம்மம் அது அசத்தாக வச்சு அதே காரணமாட்டா. அப்படி இல்ல, ஒரு காலத்துல சத்து இருந்தது பிரம்மத்துல, இப்பொழுது சத்து இல்ல. ஆகையால் தத்துவோபலட்சணம். தத்துவோபலட்சணம் என்னன்னா உபலட்சிதம்னு முன்னாடியே நான் சொன்னேன். காகோபலட்சிதம் தேவதத்த கிரகம்னு சொல்ற இடங்கள்ல எந்த சமயத்துல வீட பார்த்தேவோ அந்த சமயத்துல காட்ட சம்பந்தம் அங்கே இல்லை. அதே போல தத்துவோபலட்சிதம்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்பொழுது சத்து இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு காலத்துல பணக்காரமா இருந்தார் அவர், ஒரு காலத்துல பணக்காரமா இல்லாம சொல்லத்தினாலே இவ்வளவு பணக்காரமா இருந்தாயிருக்கு. ஆக தத்துவோபலட்சிதமான அந்தர்பாதக தத்துவமாக இல்லாத போனால் அதுக்காக என்னாச்சு? பருமனை அசத்தை. சோ இன் போத் வே அந்தர்பாதக தத்துவமாகவும் அனந்தர்பாதக தத்துவமாகவும் இரண்டு நிலையில் இருந்த போதிலும் பிரம்மமானது அசத்துன்னு அழைத்துட்டார் ஒரு மதத்திலையா. இந்த ஆர்குமெண்ட்னால என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டார். சைவம் அந்தர்பாதிக தத்துவம் சேத் அதே காரணம் அசத்ததா, நாந்தர்பாதிக தத்துவம் சேத் அதே காரணம் அசத்ததா. இது சவாசி சமானம் இது வாக்கியம். இப்ப இதை நம்ம பார்க்கணும். இப்படி எல்லாம் இந்த அத்தியசிக்க கிரந்தத்தை கஷ்டப்பட்டு வாசிக்கணும் அப்படின்னு கேட்டா நியாயம்தான். உபனிஷத்துல வாசத்துல இந்த கேள்விக்கு சமாதானம் வருமா? இந்த கேள்வி யாரோ கேட்கலாம், நான் ஏன் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா யாரோ இன்னைக்கோ இன்னைக்கு கேட்டிருக்க, உங்களுக்கே ஒரு நாள் இது பரவாயில்ல வரலாம். ஏன்னா மனநமோ இல்லையோ, மனநம் பண்ணினாதானே நிச்சயமாக தத்துவ நிச்சயம் வரும். இது போல எண்ணிக்கையால் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா அதுக்கு கேள்விக்கு சமாதானம் வராம போயிடும். அதனாலதான் மனநல கிரந்தம் இது. வேதாந்தத்தை வெறுமன காதால கேட்டா மட்டும் அவரோட சாட்சாத்காரம் வராது. கேட்டு அதனால யோஜனை பண்ணணும். பாடுவதற்கு நம்ம யோஜனை பண்ணணும். ஏன் யோஜனை பண்ணணும்? ஏன்னா சப்தமானது முதல்ல பரோட்ச ஞானத்தான் உண்டு பண்ணும். பரோட்ச ஞானம் உண்டு பண்ணிவிட அதுவே அபரோட்ச ஞானத்தை கொஞ்ச நாள் ஆகும் உண்டு பண்ணும். அல்லது மனசுல இருக்கக்கூடியதுனா பிரதிபந்தம் போன்றதுமே அபரோட்ச ஞானத்தை உண்டு பண்ணும். அந்த அபரோட்ச ஞானம் தான் நமக்கு அஜானம் விவரத்தது. அந்த அபரோட்ச ஞானம் நமக்கு வரவணையானா என்ன பண்ணணும்? மனங்கள் வித்தியாசங்கள் பண்ணணும். அதனால ஆத்மாவாக திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிக்கவியா. அந்த மனநம் நம்ம பட்டதுக்கு பதிலாக கேட்ட கேள்விகளுக்கு சமாதானம் கொடுக்கிற வியாஜமாக சொல்லியிருக்காரு. இதற்கு அப்புறம் நீங்க பாருங்க, இதுக்கு சமாதானம் வந்த பிறகு எப்படி இருக்கு என்கிறத நீங்க பார்க்கணும். நம்ம பார்க்கணும் அதிஷ்டானமான சத்து பிரம்மம் இருக்கிறதா, இந்த பிரம்மமானது சத் விசிஷ்டமாகவோ சதுபரட்சரமாகவோ இல்லை. அந்த பிரம்மத்துல சம்பாய சம்பந்தேன சத்து இல்லை. சத் விசிஷ்டமா என்னன்னா பிரம்மத்துல விட்டு பிரிக்க முடியாதான சம்பந்தத்துல சத்து இல்லை. அல்லது ஒரு காலத்துல சத்து இருந்து இப்ப இல்லாமல் போகாத. ஆனா அந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபம் என்ன சார்? அதுவே சத்து ரூபம். பிரம்மமானது சத்து ரூபமாக இருக்கு. அதை சொல்ற மகா அதிஷ்டானே ஸ்வரூபத்தையேவ சத்தா அங்கீகாரா. அந்த ஸ்வரூபத்தை பதையேவான்னு இன்னொரு பதையேவான்னு அடுத்த பக்கத்துல மேல இருக்கு. அதை அனுப்பிடணும். ஸ்வரூபத்தையேவ சத்தா அங்கீகாரா. மமா எங்களுக்கு அத்வைத மதத்துல ஸ்வரூபத்தையேவ சத்தா அங்கீகாரா. பிரம்மஸ்வரூபமே சத்ரூபம் பார்க்கணும். சில பொருள்களுக்கு அதுவே ஸ்வரூபம், சில பொருள்களுக்கு அது சேர்க்கையினால வரும்.
புளி இருக்கு, அது ஏன் சார் புளின்னு பேர் வச்சிருக்கு? புளிக்கிறதுனால. உப்புக்கு உப்புன்னு ஏன் பேர் வச்சிருக்கு? அது உப்பு கரைக்கிறது உப்புன்னு இருக்கு. சக்கரை இருக்கு, அதுல திரிப்பு வேற ஏதாவது சேர்த்ததுனால வந்ததா தானா வந்ததா? தானா. உப்புல உப்பு தானா இருக்கு, புளியில புளிப்பு தானா இருக்கு, கதப்புல கதப்பு தானா இருக்கு. வேப்பங்காயில சக்கரையில திரிப்பு தானா இருக்கு. ஆனா காப்பியில திரிப்பு வரணும்னா சக்கரையும் சேர்த்துக்கணும், பழம்ல திரிப்பு வரணும்னா சேர்த்துக்கணும். அதே போல பிரம்மம் தானா ஸ்வரூபமாகவே சத்தா இருக்கு. மற்ற பதார்த்தங்கள் சத்தென்று தோணணும்னா பிரம்ம சம்பந்தம் இருக்கிறோம். சார் இருக்கு உங்களுக்கு தோன்றது, சார் இருக்குன்னு தோன்றது ஏன் தோன்றது தெரியுமா? அதுல சப்தமங்கள் இருக்கு. சப்தானில் இருக்கிறதுனாலதான் சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு. எந்தெந்த பொருளை தாங்கள் பார்க்கிறீர்களோ அந்தந்த பொருள் பிரம்மத்தோட சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனால்தான் அது இருக்கு என்று காணப்படுகிறது. அதே போல தசவசானம் இருக்குன்னு சொல்றா, முயற்கம் இருக்குன்னு சொல்றா, ஏன் சார் இல்லைன்னா பிரம்ம சம்பந்தம் இல்லை. ஒரு பொருளானது இருக்கு என்று காணப்படணும்னா பிரம்ம சம்பந்தம் இருக்கணும். அதனால அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமசேத்தியம் பஞ்சகம் ஆத்தியம் திரியம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் தரோன்யா. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இருக்கு என்று தோன்றதோ அதாவது தோணுகிறது என்பதோ, இது நல்லா இருக்கு, இது ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று சொல்றதோ எல்லாம் பிரம்ம சம்பந்தத்தினால்தான் வரும். அதனால பிரம்மமானது பை நேச்சர், அதுக்கு இன்னொரு பிரம்ம சம்பந்தம் வேண்டியது. எங்க மதத்துல பிரம்மமானது சத்ரூபம். அதுல சத்து உட்காரல, கொஞ்சம் ஜகத்துல சத்த இருக்குங்கிறான் ஐயாயிட்ட. நான் என்ன சொல்றோம், சத்துல கட்டம் கல்பிதமா இருக்குங்கிறோம். சத்து தான் இருக்கு, அதுல குணமானது பார்க்கப்படுகிறது இது சொல்றோம். எப்படி அது எப்படி பார்க்கிறதுங்கிறத நம்ம தான் தெரியும். தத்ரூபமான ஸ்வரூபம் தான் சாஸ்திரம் பிரம்மம். அந்த தத்ரூபமான ஸ்வரூபத்தில் நடப்படாத பதார்த்தங்கள் மேல பார்க்கப்படுகின்றன. அதனால மம அதிஷ்டானே ஸ்வரூபதேவ தத்தா அங்கீகார தமது காரணே ஸ்வரூபாதிரித்த சத்தா அங்கீகாரா. நீங்க என்ன சொல்லு, உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான பதார்த்தத்தில் ஸ்வரூப அதிரித்த அதை விட வேறானதா சத்தம் இருக்கு. அவன் என்ன காரணம்னு சொல்றான் ஐயாயிரம் பரமாணுக்கள். அந்த பரமாணுல சத்தா ஜாதி இருக்குங்கிறான். இதுதான் வித்தியாசம். அதே போல துவைதிகளும் அவன் மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. யார் தவது காரணே ஸ்வரூப அதிரித்த சத்தா அங்கீகாரா இது விசேஷா. எஸ்து அர்த்தः ஞானஸ்ய ஜனகதாயாம் அவச்சேதகோபி மானாபாவ. அர்த்தः இது ஞானமானது ஒரு பொருளை உண்டு பண்றது. எப்படி உண்டு பண்ணிட்டு, காயத்துல பாம்புன்னு பார்த்தான், பார்த்த பிறகு அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டு, பயத்தை உண்டு பண்ணின பிறகு அவன் ஓடுகிறான். அவன் ஓடுகிறானே, அந்த செயலை அவனுக்கு உண்டு பண்ணிட்டு, இந்த செயலை உண்டு பண்றது எதனால சார் பயந்தாம பாம்புன்னு அறிந்தார். இப்ப சத்த ஞானம் அவனுக்கு காரணமா இருக்கு. அவனுடைய ஓட்டத்துக்கு காரணமா என்ன இருக்கு? பாம்புங்கிற அறிவு. பாம்புங்கிற அறிவு காரணமா நான் சொன்னேனே, அப்ப அதுல பாம்பு காரணமா இல்லையானோ? வெறும் அறிவுதான் காரணம், பாம்பு காரணம் இல்லைன்னு சொல்லிடா. பாம்பு காரணம். அதாவது எத்து அர்த்தமான ஞானஸ்ய ஜனகதாயாம், ஞானமானது உண்டு பண்ணும், ஞானமானது ஒரு செயலை உண்டு பண்ணும் என்று சொல்லும் பொழுது அந்த ஞான விஷயமும் அதுக்கு காரணம். அது இல்லைன்னு சொல்றான். இவ பூர்வட்டம் ஜனகதாயாம் அவச்சேத கோபி நான் அவச்சேத கோபி, அது அவச்சேதம் இல்லை, அதோட சேரலை மானாபாவா அபிப்பிரசங்க. அவ கடஞானம் கட்டமும் அறிந்தாலே ஓடட்டுமே, பட்டமும் அறிந்தாலே ஓடட்டுமே, அப்பவும் அறிஞ்சதுனால ஓடினா அப்ப தத்துவங்கிற விஷயம் தானே காரணமா இருக்கும். வெறும் பாம்புன்னு அறிந்ததுனால ஓடினானே ஒழிய ஏதோ ஒரு அறிவுன்னு அவன் ஓடலைய. அப்ப அந்த விஷயம் காரணமாகத்தானே இருக்கணும் அப்படின்னா அப்படி இல்லை. விஷயாவச்சேதகம் அனபேட்சைவ சர்ப்பஞானத்தை அவர் அசர்ப்பஞானாது வியாபரத்தி சித்தே இருக்கு.
அந்த ஓடினதுங்கிற செயலை நீங்க வச்சதுன்னா இப்ப கவலைப்பட்டு இருக்கு. பிரித்து அறியறதுன்னு ஒரு செயலை வச்சுக்கணும். எல்லா செயலுக்கும் விஷயம் காரணமா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. இப்ப சர்ப்ப ஞானம் இருக்கு, இத கயறு இது பாம்புன்னு அறிவு இருக்கு. குழந்தைங்கிற அறிவு வேற நமக்கு தெரியறதோ இல்லையோ. ஒரு மனுஷன் பாம்பை பார்த்தான், இது குழந்தைன்னு தெரியறதோ இல்லையோ. அப்ப அசர்ப்ப ஜானத்துல இருந்து சர்ப்ப ஜானத்துக்கு பிரிச்சு அறிஞரா இல்லையா? இந்த பிரிச்சு அறியறதுக்கு சர்ப்பம் காரணமா? அப்படி தெரியலையே அப்படிங்கிறான் பாருங்க. விஷயாவச்சேதக மனபேட்சைவ சர்ப்பஜானத்து அசர்ப்பஜானாது ஸ்வதாத்யாவர்த்தி சித்தே ததாபி சர்ப்பஜானத்து அசர்ப்பஜானாத்யாவர்த்தியே வியாவர்த்தக ஆதீனா. இது சர்ப்பஜானம், இது சர்ப்பஜானம் இல்ல வேற ஜானம் என்று பிரிச்சு அறிவது எப்ப அறியும்? அது பிரிக்கப்படும் பொருள் ஒண்ணு இருக்கணும், அந்த பொருள் தான் பிரிச்சு வைக்க. அது என்னதுன்னு பார்ப்போமே. விஷயா தம்மந்தோவா வியாவர்த்தக. பாம்பு இது பாம்பு ஞானம், இது பாம்பு ஞானம் இல்லை அப்படின்னு பிரிச்சு கொடுக்கறதா நமக்கு. இதுல படிக்கிறது இது எவ்வளவு இது ஒண்ணு பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் சின்ன விஷயத்தை வச்சிருந்து எவ்வளவு நீட்டா அனலைஸ் பண்ணிருக்கா பார்க்கலாம். இன்னைக்கு என்னமோ ஏதோ தெரிஞ்சிருக்கிற அன்றைக்கு வேற ஒண்ணும் அவங்கள்ட்ட இல்ல, இதெல்லாம் புத்திதான் இருந்தது. இதை வச்சிருந்து எவ்வளவு அனலைஸ் பண்ணிருக்காரு பாரு. இது பாம்பு அறிவு இருக்கு, இது குழந்தைங்கிற அறிவு நமக்கு தெரியுது. பாம்பு பார்த்து இது குழம்பு நினைக்கிறானா இல்ல, இது குழந்தைங்கிற அறிவும் அவனுக்கு வருது. சர்ப்பஜானம் வேறு அசர்ப்பஜானம் வேறு. ஆனா சர்ப்பஜானத்துல இருந்து அசர்ப்பஜானத்தை எது பிரிச்சது சார்? எது பிரிச்சது? பாம்பை பிரிச்சிருக்கிறது. எனது பாம்பை இல்லையா இல்லையா? பாம்பு தெரிகிறார். அதுல பாம்பனுடைய சம்பந்தம் ஏதாவது தெரிஞ்சதா இல்ல. அதான் சொல்ற சர்ப்பஜானா ரசப்பஜானா வியாவர்த்தி வியாவர்த்தகாதீனா விஷயா தத்தம்பந்தோவா வியாவர்த்தக ஸ்வரூபாதரித்த விரிஷ்ட சம்பந்தத்தை அபாவா. விஷயத்துக்கும் ஞானத்துக்கும் நடுவில் என்ன சம்பந்தம்? இது செய்வதுன்னு அறிவினேன், இது செய்வதுங்கிற அறிவு எனக்கு வந்திருக்கு. அந்த அறிவுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? சொரூப சம்பந்தத்தை தவிர வரணும்னு சொல்ல, வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது. ஏன்னா விஷயத்தான் விஷயத்துல இருக்கு, ஞானமானது என்னுடைய மனசுல இருக்கு. இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் சொரூப சம்பந்தத்தை தவிர ஒரு சம்பந்தமும் சொல்ல முடியாது. அது ஸ்வரூப அதித்த விரிஷ்ட சம்பந்தத்தை. ஏன்னா விஷயத்துல விஷயத்துவம் இருக்கு, அந்த கரணத்துல ஞானம் இருக்கு. அந்த அந்த கரணத்துல இருக்கிற ஞானத்துக்கும் விஷயத்துல இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் ஒரு சொரூப சம்பந்தத்தை தவிர ஒரு சம்பந்தமும் உங்களால் சொல்ல முடியாது. அசம்பந்தத்திற்கு அவ்யாவர்த்தகத்வா. இது சம்பந்தம் இல்லாததாக ஏதாவது பிரிக்குமா? ரோட்ல போற வராங்க, இந்த ரெண்டு அந்த ரெண்டு இது வேற காட்டி கொடுக்குமோ? காட்டி கொடுக்காது. அத சம்பந்தாந்தரமந்தரேன விசிஷ்ட வியவஹார யோக்கியம் ஞானஸ்வரூபம். ஞானம்னால என்ன சார்? ஒரு சம்பந்தம் இல்லாமலேயே விசிஷ்ட வியவகாரத்தை உண்டு பண்ணக்கூடியது ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஞானத்துக்கு ஒரு சம்பந்தம் வேண்டியது இல்லை. அது பதினேச்சர் என்ன பண்ணணும்னா இன்னொரு சம்பந்தம் இல்லாமலேயே விசிஷ்ட வியவகாரத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லணும். இல்ல ஞானமாத்திர நிஷ்டாரத்தை தர்மம் இது இல்லாத ஞானத்துல இருக்கிற ஏதோ ஒரு தர்மம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்பந்தா தருகி இப்படி உத்தரதுனால உங்களுக்கு என்ன தரலாகும்? தருகி விஷயம் அனந்தர்பாகியவ ஞானாது தத்கத கர்மாத்வா விசேஷ சித்தி. நம்ம இந்த ஞானத்துக்குள்ள விஷயத்தை சேர்க்கல. சர்ப்ப ஞானத்தை இவன் ஓடினான்னு சொல்றப்ப இப்ப சர்ப்பத்தை விஷயத்துக்குள்ள சேர்க்கல வரையில. ஏன்னா ஞான சம்பந்தம் இல்லாமலே பண்றதுன்னு சொல்லிவிட்டு என்ன இதுதான் லாபம் தான். சரி விஷயம் அனந்தர்பாகியவ ஞானாது தத்கத கர்மாத்வா விசேஷ சித்தி ஆயாசம் செஞ்ச தர்ப்பஜானம் அசர்ப்பஜானாது தர்மியந்தர சம்பந்தம் அனபேட்சைவ விலட்சணம். தர்ப்பஜானமானது அசர்ப்பஜானத்தை விட வேற என்னோட தர்மியந்தர சம்பந்தம் இல்லாமலேயே விலட்சணமாக இருக்கு. இது வேற அனுமானத்தினால சொல்ற. தர்ப்பஜானமும் அசர்ப்பஜானாது தர்மியந்தர சம்பந்தம் அனபேட்சை விலட்சணம் தஜ்ஜனக விலட்சண ஜன்யத்வா. இப்ப தஜ்ஜனக அசர்ப்பஜான ஜனக விலட்சணமானதுல உண்டாச்சு. அசர்ப்பஜானம் எதுல இருந்து உண்டாச்சு? இப்ப கடஜானம் உண்டாச்சு.
கடஞானம் தப்பஞானம் இல்ல. இப்ப கடஞானம் நமக்கு எதனால உண்டாச்சு? கடத்துக்கும் கண்ணுக்கும் சம்பந்தத்தினால உண்டாச்சு இல்லையா? கடகத்து சஞ்யோகத்தினால ஏற்பட்டதான அசப்பஞானம் கடஞானம் அதை விட விலட்சணமான ஒரு பதார்த்தத்தினால தப்பஞானம் உண்டாச்சு. தப்பஞானம் தஜனக விலட்சண ஜன்யத்வா கடஞான ஜனக கடேந்திரிய சன்னிகர்த்த விலட்சணமான ஒரு பதார்த்தத்துல தப்பஞானம் உண்டாச்சு. ஏன் தப்பஞானம் எப்படி உண்டாச்சு? அவித்யாவிருத்தியினால் உண்டாச்சு. அசப்பஞானம் எப்படி உண்டாச்சு? அந்த கரணத்தினால உண்டாச்சு. அதனால தப்பஞானமானது அசப்பஞானமான தர்மா இன்னொரு தர்மேந்திர சம்பந்தம் இல்லாமலேயே விலட்சணம். இப்படி அனுமானத்தினால சொன்னான். இப்ப விவகாரம் இந்த ரெண்டு ஞானங்களும் எப்படி உண்டாகிறது, டிஃபரெண்ட் மோட்ஸ்ல உண்டாகிறது. ஆகவே இது வேற அது வேற, இது தனியாக தப்பம் வர வேண்டியது இல்லையே இப்படின்னு அனுமானம் பண்றாங்க. இந்த தப்பஞானம் அசப்பஞானாது தர்மேந்திர சம்பந்தமாவேற்ற விலட்சணம் தஜனக விலட்சண ஜன்யத்வா யவனம் கூறாது கலமானம் கூறவது. கோதுமை அனுப்புறது இருக்கு, நெல்லுல இருந்து வரப்படுகிறதான மழை இருக்கு. இது வெவ்வேறு தானே, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பைனேச்சர் வெவ்வேறு இருக்காது, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. கோதுமை விட வேற, அரிசி விட வேற, அவ்வளவுதான். இல்ல தஜன்ய விலட்சண ஜனகத்துவாத்வா. இப்ப முன்னாள் இருக்கிற ஹேத்து, இது வேற ஹேத்து, ரெண்டு ஹேத்து சொல்லணும். அப்படின்னு ரெண்டு அனுமானம், ஒரு அனுமானத்துல ரெண்டு ஹேத்து சொல்லப்படாது. சொன்னா அதிகம்னு ஒரு தோஷம் வந்துடும், நிகிரகம். இது வேற அனுமானம், ஏன் வேற ஹேத்து. எப்படி? தஜனக தஜன்ய விலட்சண ஜனகத்துவா தப்ப அசப்ப ஜானத்தினால உண்டான நிருபயத்துவம். அசப்ப ஜானம் கடப்பதா நமக்கு பயம் ஏற்படுறதா இல்ல. அதுன்னா அசப்ப ஜானம். அசப்ப ஜானத்தினால உண்டானதுன்னா நிர்பயதாதி. தத்விலட்சணமாக இருக்கிறது பயாதி. அதை உண்டு கொண்டது தர்ப்பம். அசப்ப ஜானத்துக்கு தர்ப்ப ஜானம் வேற வேற. எப்படி உண்டு பண்ணா அந்த ஹேத்துவை பார்க்கணும். தர்ப்பஜானம் அசப்பஜானாது தர்மேந்திர சம்பந்தாந்தரா விலட்சணம். ஏன்? தஜன்ய விலட்சண ஜனகத்வாத்வா யவபீஜா கர்மபீஜவது. யவபீஜமானது கர்மபீஜத்தை விட வேறானது. ஏன்? யவபீஜம் எதிர்ந்து உண்டாச்சு, யவத்திலிருந்து உண்டாச்சு. தத்விலட்சணமாக இருக்கிறது என்ன? கர்மபீஜம், கர்மம். அதனுடைய அதை வந்து படிக்கிறது என்ன? கர்மபீஜம். அதை வந்து படிக்கிறது என்ன? கர்மம். எவன் வேற அர்த்தம் வேற. அரிசியிலிருந்து வரக்கூடியதான முளைக்கு, அரிசி நெல்லிலிருந்து வரக்கூடியதான முளையோட வேளாண் கோதுமை முளைக்கு காரணமா இருக்கிற கோதுமை நெல்லை விட வேளாண் எப்படியோ அப்படி. அதே விதமாக சொல்லிக்கொள்ளாங்க. இதுக்கு தப்பங்கிற ஒரு ஞானம் வேண்டியது இல்லையே. விலட்சண விஷய சம்பந்தேன ஹேத்துவோ அப்பிரயோஜகத்துவம். விலட்சணமான விஷய சம்பந்தத்தினாலேயே ஞானயோகோ சேதம். இது வேற அது வேறேன்னு உண்டாகும் போது இது வரலாமே அப்பிரயோஜகமாகி யமபீஜ கலங்குர விலட்சண ஜன்யத்தே கலமபீஜ கலமாங்குர விஜேதி யமாங்குர தத்தீஜாங்குராபியாம் கலமாங்குர தத்தீஜ ரூப சாதாரண விலட்சண்யா சதாவிதக்கு உபலட்சீபூத சைத்திராதி சம்பந்தித்துவ மாத்திரேன விலட்சணம். இப்படி சொன்னால் யவபீஜத்தையும் சைத்திரம் தான் போட்டாங்க, கலமபீஜத்தையும் சைத்திரம் தான் போட்டாங்க. அதனால இங்கேயும் மழை வந்திருக்கு, அங்கேயும் மழை வந்திருக்கு. இது வேற அது வேற. ஆனா இந்த ரெண்டுக்கு காரணம்னா சைத்திரம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் ஆயிடும். அவங்க ஏதோ ஒரு போட்டான், போட்டதுனால இதையும் போட்டான் அதையும் போட்டான், இதுலயும் மழை வந்திருக்கு அதுலயும் மழை வந்திருக்கு. அதுல இதுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடியதான உபலட்சணமான சைத்திரத்தோட சம்பந்தம் வந்துடும். அத மாதிரியே சாட்சாத்காரது பரோட்ச ஞானாத்து அந்நிய சம்பந்திதா மாத்திரேன விலட்சண. சாட்சாத்காரமான பிரத்யக்ஷம்னு இந்த இடத்துல பிரத்யக்ஷமும் பரோட்ச ஞானத்தை விட அந்நிய சம்பந்திதா மாத்திரேன. பரோட்ச ஞானம் வேறு, பிரத்யக்ஷ ஞானம் வேறு. ஏன்? பரோட்ச ஞானமானது அந்நிய சம்பந்தியாக இருக்கு. அதனால என்ன? அதனால வெவ்வேறு ஆயிடும்.
ஏன்னா பரோட்ச இந்திரியார்த்த சம்பிரயோகம் இல்லாம ஏற்படுறது, பிரத்யட்சமானது இந்திரியார்த்த சம்பந்தத்தினால்தான் ஏற்படுகிறது. அதனால வேண்டுமா போயிடும். ஏவஞ்சா யதா பிரதியோகினமனந்தர்பாதிய ஜகத்ய அபாவா அபாவாந்தரம், ஜகத்ய அபாவா பாவாந்தரம்னு இருக்கிறது. அபாவா அபாவாந்தரம்னு இருக்கணும். இவ பிரதியோகினமந்தர்பாதிய ஜகத்ய அபாவா கதாபாவம் இருக்கு. கதாபாவத்துக்கு பிரதியோகினத்தை கதா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். பிரதியோகின எதிருடைய அபாவமும் அது. சக்கரை இல்லைன்னா பிரதியோகி சக்கரை, உப்பு இல்லைன்னா பிரதியோகி உப்பு. கட்டாபாவத்துக்கு பிரதியோகி கடம். இப்ப கட்டாபாவம் வேற படாபாவம் வேற நம்ம சொல்றோமா இல்லையா? கட்டாபாவம் வேற படாபாவம் வேற. இந்த கடங்கிற பிரதியோகி வச்சிருந்துதான் கட்டாபாவமானது படாபாவத்தோட வேறுன்னு இல்லை. கட்டத்தை சொன்னாதான் படாபாவம் வேறு கட்டாபாவம் சொல்ல வேண்டியது இல்லை. எல்லா பாவமும் தனித்தனிதான். அபாவம் எல்லாம் ஒண்ணு நான் சொல்றேன் இல்லையே. அதனால பிரதியோகினமனந்தர்பாவம் இவ கடத்திய அபாவரா அபாவாந்தரா யதார்த்த விஷயமனந்தர்பாவம் இல்ல சிலோத்தரண கிருதி மாசோத்தரண கிருதிகா. ஒரு மனுஷன் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிறாங்க. ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன கழுதை தூக்குறான் அல்லது ஒரு பருவத்தை தூக்குறான். இப்ப கல்ல தூக்கிறதுக்கு வேண்டியதான எஃபர்ட் ஒரு சின்ன பொருளை தூக்கிறதுக்கு வேண்டியதான எஃபர்ட்டை விட வேறானது. இது சொல்லணும்னா இது கல்லுங்கிறது இதுல சம்பந்தப்படாமலே நமக்கு தெரியாது. கல்லை தூக்கிறதுக்கு அதிகமான பிரயத்னம் வேணும். ஒரு சின்ன நெல்லை தூக்கிறதுக்கு அவ்வளவு பிரயத்னம் வேண்டியது இல்லை. தெரியறது. இதுக்கு கல்லுங்கிறது எப்படி இருக்கணும், எவ்வளவு வைத்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா வேணும். கிருஷ்ண சம்பந்தமே வேண்டாம் நமக்கு. இது வேற அது வேறன்னு தெரிஞ்சுக்கிறது விடைய சம்பந்தம் வேண்டாம். யதா சிரோத்தரண கிருதி மாசோத்தரண கிருதிகா யதாச்ச அதீதாதி ஞானம் அதத்விஷயக பரோட்ச ஞான வியவஹாரோச்ச ஞானாந்தராச்சா. அதீதாதி ஞானம் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த இன்சிடென்ட் நடந்தது எனப்படுகிறதான ஞானம். அதே மாதிரிதான் அதத்விஷயக பரோட்ச ஞானம், அசத்விஷேகமான ஒரு பரோட்ச ஞானம். அவர் சட்டசங்கம்னு சொன்னார். முயல் கொம்பு, முயல் கொம்புங்கிற ஞானத்துக்கும் முன்னால நான் பணத்தை 10 வருடத்துக்கு முன்னால பார்த்தேங்கிற ஞானத்துக்கும் அல்லது அந்த விவகாரத்துக்கும் இது வேற ஞானம் அது வேற ஞானம் நமக்கு தானா தெரியல. இல்ல முயல் கொம்பு தெரிஞ்சாதான் தெரியுமா? அது தெரியாமலேயே தெரியுது நமக்கு. எந்த இடத்துல ஞானத்துக்கு விஷயத்தோட சம்பந்தம் இல்லைன்னா அந்நதா இருக்கிறது. ஏவம் தப்பஜானமதி ரஜ்ஜோ தப்பஜானத்திய பிரமத்வேன. அதே போல கயத்துல பாம்பு பார்த்திருக்கு. இந்த கயத்துல பாம்பு பார்த்திருக்கல, இந்த பாம்பானது பாம்பு ஜானமானது பிரமமா இல்லையா? பிரமம். பிரமஜானத்துக்கும் நிஜமான பாம்பு ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம். என்ன வித்தியாசம்? கயத்துல பாம்புன்னு பாக்கிறோம்னா வெறும் பாம்பு இருந்த போறாது. புத்துன பாம்பு பார்க்கணும்னா பாம்பு இருக்கலாம், கண்ணால பாம்பை பார்க்கணும். அவ்வளவு. கண்ணுக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் இருந்தால் இது பாம்புன்னு அறிவு வரும். ஆனா கயத்துல பாம்பு பார்க்கணும்னா என்னென்ன வேணும் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல உங்களுக்கு பாம்பு கண்டா பயம் இருக்கணும். அந்த கயர்ல பாம்பு மாதிரிதான ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும். அதோட இல்லாம உங்களுக்கு அஜ்ஞானம் இருக்கணும். இவைகள் இருக்காது. அவித்யானது கயரை கண்டு கயத்துல பாம்பு சாதிருஷ்யத்தை பாம்பு மாதிரி இருக்கிறத கண்டு அந்த பாம்பை உண்டு பண்ணிட்டு நிஜமான பாம்பறிவு நமக்கு வருவதை விட கயத்துல பாம்பறிவு வர்றதுக்கு அதிகமான சாமகிரி வரும். இது யாருக்கு நிஜமான பாம்பு பார்க்கறதுக்கு எவ்வளவு உங்களுக்கு சாமகிரி வேணுமோ அதை விட பொய்யான பாம்பு பார்க்கறதுக்கு அதிகமான சாமகிரி வேண்டும். சாமகிரி அதிகமா இருக்கிறதுனாலே இது வேற அது வேற தெரிவித்தாங்க. ஏவம் சர்ப்பஜானமப்பி ரஜ்ஜௌ சர்ப்பஜானஸ்ய பிரமத்வேன அதிக ஜன்யத்வேதி.
கயத்துல பாம்புங்கிற ஞானம் உண்டானால் அதிகமான பதார்த்தம் வேணும். அதிக ஜன்யத்வேதி தப்பஜானத்வேன தத்தேது ஜன்யத்வாது. இது தப்பஜானமா இருக்கிறதுனால அது உண்டு பண்றதுனால ஸ்வதேவவா அகப்பஜானாது விலட்சணம் இது நகோபி யோகா. அதனால அகப்பஜானத்தை விட வேறு, தப்பஜானமானது கடஞானத்தை விட வேறு. இது தெரிஞ்சது பெரிய தப்பங்கிறது. தப்பம் தெரியாதான் வளர்ந்து நிர்பந்தம் இல்லை. அதே போல நகோபி யோகா ஆகாராவது பிரதியோகியாலேயே அவச்சேதகத்துவம். அபாதிகள் தெரியணும்னால் பிரதியோகி சேர்ந்திருந்தாதான் அபாவம் தெரிஞ்சிடணும், நிர்பந்தம் இல்லை. துவம்சாதேகே கிருதேகே அதீதாதி ஞானஸ்ய சத்தாவையே பிரதியோகி விஷயோ அசத்வா. துவம்சமும் பிராணதானமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சமயத்துல பிரதியோகி இல்லை இல்லையா? கடப்பிராகபாவம் பார்க்கறதுனால கடன் இருக்கும். ஏன்னா கடப்பிராகபாவம் எப்ப குடம் உண்டாகிறதுக்கு முன்னால் இருக்கிற பாவத்துக்கு கடப்பிராகபாவம் உங்களுக்கு எப்ப கடப்பிராகபாவம் நீங்க தெரிஞ்சுக்கிறோடோ அந்த கடன் இல்லை. அந்த கடமானது அந்த ஞானத்துக்கு எப்படி அவசியமாகும்? தானே இல்லையே, இல்லாத போது அந்த அபாவத்தை எப்படி கட்டுப்படுத்தும், எப்படி லிமிட் பண்ணும்? தானே இல்லையே. கடப்பிராகபாவ சமயத்துல கடம் இல்லாதனால கடஞானத்துக்கு கடமானது லிமிட் பண்ணக்கூடியதான ஃபேக்டரா அது இருக்காது, அவசேதமா இல்லை. அதே போலயே சிலோத்தரண பிரயத்ன சமயத்துல சில அர்த்தம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்? இத பெரிய பாடங்களை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க சார். முயற்சி பண்ணும் பொழுதுன்னா உட்கார்ந்து அதை பக்கத்துல இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் கையை பிடிச்சு எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றோம். ஆனா சிலோத்தரண சமயத்துல அதை எடுக்கிறதுக்கு முன்னால இவன் ப்ரிப்பேர் ஆகாம கட்டை கட்டிட்டு இடுப்புல வேசி இழுத்து கட்டிட்டு கையில உட்கார்ந்து இதெல்லாம் சிலோத்தரண பிரயத்னம். அந்த சமயத்துல சிராஸ்பர்சம் இருக்கா? சிராஸ்பர்சம் இல்லாதனால அது எப்படி அவசியம் இருக்குமா? குருதி சமயத்துல அது சம்பந்தம் இல்லாதனால அவசியம் இருக்குமா முடியாது. கடபாவமானது அபாவம் கட பிராண சமயத்துல ஜனமே இல்லாதனால அவசியம் இருக்குமானது. சிலோத்தரண கிருதி சமயத்துல சிலா ஸ்பர்சம் இல்லாதனால சிலா சம்பந்தம் இல்லாதனால சில அவசியம் இருக்குமா ஆனாது. அதே போல கடசம்சாரே கிருதையே அதீத அபிஞானஸ்ய 10 வருஷத்துக்கு முன்னால நான் இதை பார்த்தேன்னு என்று சொல்றாங்க. இத 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன்னு சொல்றப்ப அந்த இப்ப அந்த பதார்த்தத்தை ஞான சமயத்துல விஷயோபஸ்திதி இல்லை. அதனால அது அவசியமாக ஆகையா நீங்க சொல்ற திருஷ்டாந்தங்கள் எதுவும் சரியா இல்லை, அவசியமாகாது. வம்சாலே கிருதே அதீதாதி ஞானஸ்ய தத்தாசமயே பிரதியோகி விடையோ ஆசத்வா. ஆகையால் ஞானம் மட்டும்தான் அவசியம், விஷயம் அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொன்னாலே இதற்கு அத்வைதி சமாதானம் சொல்லணும். எப்பவுமே விஷயமும் ஞானமும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணினா விஷயத்துக்கு காரியத்துவம் உண்டு. ஒரே பதார்த்தம் பண்ணாது. சொப்பனத்துல சின்ன பூச்சி வந்ததுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம பயப்படவே மாட்டோம். ஆனா யானையோ புலியோ வரைக்கும்னா பயப்படுவேன். ஏன் சார் அப்படி? நமக்கு அந்த ஞானம் மட்டும் இல்லை, அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்கிறதுதான் நமக்கு ஜாஸ்தி பயத்தை உண்டு பண்றது. பயத்தை உண்டு பண்ணக்கூடியதோ, தைரியத்தை உண்டு பண்ணக்கூடியதோ, வியப்பை உண்டு பண்ணக்கூடியதோ வெறும் அறிவு மட்டும் இல்ல, அறிவோடு சேர்ந்த விஷயம். யாரோட அந்த விஷயமும் காரணம் தான். அதான் சொல்றது சர்ப்பஜானத்வாவச்சின்னஸ்ய அசர்ப்பஜானாத்யாவருத்தோ பிரயோஜகமும் ந தத்தஸ்வரூபமேவ சர்ப்பஜான சாதாரண்யா பாவாத். இந்த அனுதரோ தர்மனா கற்று முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்ப்பஜானம் அசர்ப்பஜானத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது என்று சொல்றதுக்கு காரணம் அந்தந்த ஞானம் கஷ்டகாரமான கைதறி ஞானம் இல்லை. ஏன்னா ஞானத்துவம்னு ஒரு ஜாத்தியம் இல்லை நமக்கு. ஆனா ஏதோ ஒரு அனுகதமான ஒரு கர்மம் ஒத்துக்கொள்ளணும். சோதி சர்ப்பஜான மாத்திரே ஜாதி ரூபம். அது அனுகத கர்மம் சர்ப்பஜானஸ்வரூபமான ஒரு ஜாதி இல்லை. சர்ப்பஜானத்துல இருக்கிற ஜாதி இல்லை. ஏன் அதுவா
பிரத்யக்ஷத்துவ அனுமானத்துவாயினா சங்கர பிரசங்க. இது ஜாதி ஞானத்துவங்கிறது பிரத்யக்ஷ ஞானத்திலையும் இருக்கு ஞானத்துவம், பரோட்ச ஞானத்திலையும் ஞானத்துவம் இருக்கு. அதனால என்ன ஆயிடும், தப ஞானத்துவங்கிறது பிரத்யமா சில சமயத்தில் இருக்கு, பரோட்சமாக சில சமயத்தில் இருக்கு. அப்ப இந்த தப ஞானத்துவங்கிறது ஜாதியா இருந்தா பிரத்யக்ஷத்துவ பரோட்சத்தினால சாங்கரியம் வந்துடும். கிந்து உபாதி ரூபா. இந்த ஜாதிக்கும் உபாதிக்கும் என்ன சார் வித்தியாசம்? நித்தியமேகம் அநேகானுகதம் சாமானியம் ஜாதி. கடத்துல கடத்துவம்னு ஒண்ணுதான். இந்த கடத்துவம் எனக்கூடியது அது பர்மனண்டா, குடம் போனாலும் கடத்துவம் இருக்குங்கிறான். ஜாதியும் ஜாதி. ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷன் ராண விட்டாலும் மனுஷத்துவங்கிற ஒரு ஜாதி இருக்கு. இந்த ஜாதிங்கிறது பர்மனண்ட் நித்தியம்னு சொல்லிட்டான். நித்தியம் மனுஷால் 10,000 பேர் இருக்கலாம். ஆனா 10,000 மனுஷாலையும் இருக்கிற ஜாதி 10,000 ஜாதி இல்ல, ஒரு ஜாதி தான். எல்லா மனுஷாலையும் ஒரு ஜாதி இருக்கு. அந்தந்த மனுஷன் போனாலும் ஜாதி நிற்கும். புதுசா ஒரு மனுஷன் உண்டானாலும் அந்த மனுஷன் இந்த ஜாதியை விட்டும். அப்ப நித்தியம் ஏகம் அநேகானகதம் தத்துவம் ஜாதி இப்படின்னு அவன் சொன்னான். ஆனா அதுல நித்தியத்துவங்கள் ஒத்துக்கலை. ஏன் சார் நித்தியத்துவம் ஒத்துக்கலைன்னு? பிரம்மம் ஒண்ணுதான் சார் நித்தியம். எங்க மதத்துல பிரம்மபின்னமான பதார்த்தம் எதுவும் நிச்சயமாகாது. எதுவும் நிச்சயமாகாதுன்னா அது என்னாச்சு, ஒண்ணு அநேகானகதம். அநேகமான பதார்த்தங்கள்ல அனுகதமா இருந்தா அதுக்கு உபாதி. நித்தியத்துவத்தை எடுத்துக்கிட்டா உபாதி. இந்த உபாதி என்ன பண்றது, உபசமீபே சதர்மா ஆணையதி, தன்னுடைய தர்மங்களை தான் இன்னொன்னு இடத்துல சேர்த்து வைக்கிறது. ஸ்பட்டிகமணி பக்கத்துல செம்பருத்தி புஷ்பம் வைக்கிறேனால் அந்த ஸ்பட்டிகத்துக்கு மேல வைக்கிற பக்கத்துல பிள்ளையார் மேல வச்சிருக்கேன். அது என்னாச்சு, அந்த சிவப்பான தர்மமானது ஸ்பட்டிகத்துல தான் அடிச்சது. இதுக்கு உபாதி. ஜாதிங்கிறது அதுலயே சம்பாதிக்க இருக்கும். எந்த மனுஷன்ல மனுஷத்துவ ஜாதி இருக்கும், நிச்சயமாக இருக்கும். உபாதிங்கிறது அதோட சேர்ந்து இருக்காது, அதோட பக்கத்துல இருக்கும். ஆனா அவனுடைய தர்மத்தை இதுல ஏற்றி வைக்கும். இதுதான் ஜாதிக்கும் உபாதிக்கும். தப்ப ஞானத்துவங்கிறதுனால ஞானத்துவத்தை ஜாதின்னு ஒத்துக்கல, இது உபாதின்னு சொல்லும். அதாவது சங்கர பிரசங்கா இது உபாதி ரூபா. ஆக இந்த உபாதியானது அதாவது ஒட்டாது, ஒட்டினா போல காணப்படுமே தவிர அதுல ஒட்டாது. எங்களுக்கு அது ரைட்டு. ஏன் அசங்கோ கேயம் பொருளா இவ்வளவு சொல்றது காரணம் பின்னால இருக்காது. அது ஞாபகம் தத்துவம் ஞாபகம் பண்ணணும். ஸ்வரூப சம்பந்தேன ஆத்தியாசிக சம்பந்தேனவா. இது ஸ்வரூப சம்பந்தத்திலையும் இருக்கலாம். வைத்திய மதத்துல ஸ்வரூப சம்பந்தத்தில் இருக்கு. நமக்கு என்ன இருக்கு, ஆத்தியாசிக சம்பந்தம். ஏன்னா திருஷ்டிக்கும் திருஷ்யத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. சூரியனுக்கும் உலகத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. சூரியன் எங்கேயோ ஆகாசத்துல இருக்க, அவர் எல்லா ஊர்லையும் பிரகாசிக்கிற. ஆனா சூரியன் இதோட சம்பந்தப்படுறாரு சார், சம்பந்தப்படவில்லை. அதே மாதிரிதான் உள்ள சூரியன் மாதிரி உள்ள இருக்க இந்த சைத்தன்யம். ஆனா அந்த சைத்தன்யம் உலகத்துல இருக்கிற பொருளோட சம்பந்தப்படல. எல்லாத்தையும் விளக்கின போதிலும் அதோட ஈசிக்கல பிரம்மஸ்வரூபம். ஆக நம்ம அதை ஒவ்வொரு செகண்டும் இந்த பிரம்மஸ்வரூபம் ஞாபகம் வரா போல பண்ணிட்டு இருக்க. அதாவது ஸ்வரூப சம்பந்தேனவா அல்லது ஆத்தியாசிக சம்பந்தேனவா. அத்வைத சித்தாந்தத்துல ஆத்தியாசிக சம்பந்தம். அதனால ஸ்வரூப சம்பந்தேனா ஆத்தியாசிக சம்பந்தேனவா சம்பந்திபூத கிடையாது. அந்யோ நபவதி. சம்பந்திபூதமான விஷயத்தை விட வேறானதாக இல்லை அப்படின்னு அதேதான் அதைவ தர்மியந்தர சம்பந்தமனவேற்ற இலக்கணம் வித்தியுக்த அனுமானம் அதிகம் திரஷ்டவியம். கீழே ஒரு அனுமானம் சொல்லப்படல. தச்சனக ஜன்யத்வாத்வா தச்சன்ய விலக்கண ஜாகத்வாத்வா 2 ஹேது இருக்கிற அந்த ஹேது எல்லாம் பாதிக்கும். ததாதி எதிரான செய்யுது கடசம்யோகா படசம்யோகாது அத்தியாவித்யதே. இப்ப கடசம்யோகம் இருக்க, படசம்யோகம் இருக்க. குணத்தோட சேர்க்கை, வஸ்திரத்தோட சேர்க்கை, இந்த 2 இருக்க. இந்த 2 வெவ்வேறா ஒண்ணா? இடத்தினுடைய சேர்க்கை படத்தினுடைய சேர்க்கை வெவ்வேறையா ஒண்ணா? வேற இல்லைங்கிறது. கடசம்யோகா படசம்யோகாது அத்தியாவித்யதே.
தகவலுக்கு ஜாதி அனதிகரணத்துவா. கட சயோகத்துல என்னென்ன இருக்குத அல்லது பரமயோகத்துல என்ன இருக்கு? சயோகத்துல சயோகத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு, சயோகத்துல குணத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு, சயோகத்துல சத்தான ஒரு ஜாதி. என்ன சத்தான இதெல்லாம் ஜாதி. இந்த மூணும் கடசயோகத்துல இருக்கு, பரமயோகத்திலையும் இருக்கு. அதிகாரம்னா அதை விட தன் அபிருத்தி ஜாதி அனதிகரணம், தன் விருத்தியான ஜாதி தான் எது? சயோகத்துவ குணத்துவ சத்தாத்வாதி ஜாதிகள்லாம் கடமயோகத்திலையும் இருக்கு, பரமயோகத்திலையும் இருக்கு. ஆகையால் தத்விருத்தி அதிகரணமாக இருக்கே தவிர தன் அபிருத்தி ஜாதி அனதிகரணமாக இல்லை. தத்விருத்தியான சயோகத்துவ குணத்துவ சத்தாதி ஜாதிக்கு அதிகரணமா இருக்கு. தன் அபிருத்தியா இருக்கக்கூடியதான ஜாதி என்ன ஜாதி? சயோகத்தில் இருக்கக்கூடியதான ஜாதி பரமதத்துவ ஜாதி, மனுஷத்துவ ஜாதி. அந்த ஜாதி இங்கே பரமயோகத்துல இருக்கும். கடமயோகத்துல என்னென்ன ஜாதி இருக்கோ அதே ஜாதி தான் பரமயோகத்துல இருக்கே தவிர அதை விட வேற இல்லை. அதே ஜாதிகளா இருந்தா அதை எப்படி கருத்தோட வேற இருக்கும். அதான் சொல்ற கடமயோகா பரமயோகா நடிச்சது தகவலுக்கு ஜாதி அனதிகரணத்வா சிந்து கடரூப உபாயனைவ தர்மியாந்தர சம்பந்தம் அபேட்சைவ தர்மியந்தர சம்பந்தம் அபேட்சைவ விலட்சணே கடசயோகத்வாவச்சின்னே சாத்தியாபாவத்து யுக்தஹேது சாத்திய தத்வா விதிச்சாரா. அதனால விதிச்சாரம் வருது. அப்பிரயோஜன உபலட்சணீபூத சைத்திர சம்பந்தேனாபி கருத. இதோட சம்பந்தமே இல்லாமல் ஒரு சைத்திரம் இந்த நெல்மணியும் இந்த கோதுமத்தையும் போட்டார், அதனால வளர்த்தது. அதனால உபலட்சணீபூத சைத்திர சம்பந்தத்தினாலையும் தலமாங்குறாலேயே வியாமருத்த காப்பத்தி அப்படின்னா விபட்சபாதாயாம் இஷ்டாபத்தே. இது அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இஷ்டாபத்தி தான். நகி ஜாதியே வியாவர்த்தகத்தே உபாதியே அவ்யாவர்த்தகோ பவதி. பார்க்கணும், ஜாதி மாறி இருக்குங்கிறனால கடத்த ஜாதி வேற படத்த ஜாதி வேற. ஜாதி வியாவர்த்தமா இருந்தாலும் உபாதி வியாவர்த்தமாகுமா? உபாதி தெரியாது. ஏவம் சிரோத்தரணம் அசோத்தரண கிருத்தியோகோ பரஸ்பரம் ஜாத்தியா வியாவர்த்தாவதி விஷயரூப உபாதினாதி வியாவர்த்தியே அவிருத்தா. அதாவது சிரோத்தரணம் பெரிய பராங்கல்ல தூக்கிறதுக்கு வேண்டியதான எஃபர்ட், ஒரு சின்ன பொருளை தூக்கக்கூடியதான எஃபர்ட், இது வெவ்வேறுதான். எஃபர்ட் வெவ்வேறுதான், அது நல்லா தெரியுது. ஆனா அந்த எஃபர்ட் வெவ்வேறு எப்படி நீங்க கண்டுபிடிச்சு? அதுவா பாறாங்கல்ல எதிர்க்கிறதுக்கு அதிகமான எஃபர்ட் வேணும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு அவ்வளவு வேண்டியது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. ஆகையால் அதுலயும் அந்த விஷயம்ங்கிறது சம்பந்தப்பட்டுத்தான் இருக்கு. அது வேறு வேறுன்னு சொல்றதுக்கு நமக்கு அந்த விஷயம் ஞானம் அவசியம். ஏவம் சிரோத்தரண மாசோத்தரண கிருத்தியோகோ பரஸ்பரம் ஜாத்தியாம் வியாவர்த்தாவதி. இந்த கிருதி வேறு அந்த கிருதி வேறு தெரிஞ்சிருந்த போதிலும் விஷய ரூப உபாதினாப்பி வியாபாரத்திலேயே அவிருத்தா. அந்த விஷயம் இந்த கல்லுங்கிறது ரொம்ப கஷ்டம் தூக்கிறது, இது சின்னது, இது தூக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது முன்னால தெரிஞ்சிருக்கு. அந்த வியாபாரத்தையும் தெரிஞ்சுட்டான் இருக்கு. ஜாத்தியினால எனக்கு ருசித்துவ ஜாத்தின்னு ஒன்னா இருக்கிறதுனால அப்படின்னு இருக்கோம். ருசித்துவ ஜாதி ஒன்னா இருந்த போதிலும் உபாதிதோ விஷய உபாதிதோடு வியாபாரத்திலேயே அவிருத்தா. ஏன் சிரோத்தரணேக ஜாதி விசேஷ விசிஷ்டாயா ஜனகத்வேன பரம் சிரோத்தரணே கல்ல தூக்கிறதுக்கு ஜாதி விசேஷ விசிஷ்டாயா இது ஒரு விலக்கணமான சுருதி. அவ்வளவு சுலபமா டக்குன்னு எடுக்க முடியாது கல்ல. அது ஒரு முயற்சி பண்ணி மனைவிதான் எடுக்கலாம். அதனால ஜாதி விசேஷ விசிஷ்டாயா ஜனகத்வேன ரஹிதாயாக மாட்டோத்தரண சுருதே அது வேண்டியதில்லை, இது ஆட்டா எடுத்துடலாம். அதனால சுருதையே தன் அனிஸ்பத்தியே அவிருத்தா விரோதம் இல்லை. வியாபருத்தேகே அந்நதோசி சித்தி சம்பவே. வியாபருத்தியானது வேற விதமாக கிடைச்சால் காரியகாரணபாவாதி நிர்வாகாய ஜாதி விசேஷத்தியாவது கல்பனா. ஜாதி விசேஷமும் காரியகாரணபாவத்துக்காக கல்பிக்கிறோம். அதீத அசத்விஷயக ஞான வியவகாராதவுச்ச அதீத சதோரவி வியாவர்த்தகத்துவம். அதீத அசத்விஷயக ஞான வியவகாரம் இது அதீதமானது.
இது முன்னால் இருந்ததான ஒரு பொருள். அதே போல அசத் விளைந்த விவகாரம் தசதங்கம் என்கிற விவகாரத்துல அதீத அசதோரபி அசதோரையில வியாபாரத்தகம். அது அதீதம், இது அசத், அதானே வியாபாரத்தகம். நகை வியாபர்த்தி ஜனகத்துவம் அது வியாபர்த்தி ஞானத்தினால் உண்டாக ஏன தத்வாவே பிராப்தத்துவ சரீரத்தையான சியாத் கிந்து வியாபர்த்தி ஜனகத்துவ ஜீவிதயத்துவம். இது முன்னாலேயே நான் சொன்னேன். வியாபர்த்தி ஜீ காரணம் அல்ல, வியாபர்த்தி ஜீ ஜனக ஜீவிதயத்துவம். வியாபர்த்தி எதனால உண்டாகிறதோ அந்த ஞானம் தான் இதுக்கு நமக்கு உண்டு பண்றது. தக்க அதீதாக சுலபம் இல்லை. அதீத வியாபர்த்தி ஜீவிதயத்துவம் இருக்கத்தானே இருக்க. இது வேறு அது வேறு எனக்குள்ளான ஞானம் அது வேறா இருக்கிறதுனால வந்தது. அதையேவ அபாவாதி நிதர்சனமதி பதார்த்தம். அதனால அபாவாதி இல்ல அபாவாதம் எல்லாம் சொன்ன அதுவும் போச்சு. முக்தரூப வியாவர்த்தகத்துவத்தை அத்தியந்த அசத்தியதி சம்பவேனா. ஏன்னா நீங்க சொன்னதான வியாவர்த்தகம் என்கிறது தசவிதானம் தெரியும் இருக்கு. தசவிதானம் வேறு, கடம் வேறு அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, அதனால அது இருக்கு. அதனால கதாசி சதி சம்பவசிய கைமதிக்க நியாய சித்தத்துவா. கைமதிக்க நியாயத்தினாலே கிடைச்சிருக்கு. கைமதிக்க நியாயம்னா இவ்வளவு பெரிய பொருளுக்கே வரப்ப இது வராம போயிடுமா அப்படிங்கிறது. ரொம்ப டர்வேஜ் செல்லவோ வரிசையில பாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முதல்ல பாஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படிங்கிறது கிம வக்தவியங்கிறதா கைமதிக்கம். நனு விஷயத்திய வியாவர்த்தகத்வே சர்வத்திர விசேஷணத்துவ அசம்பவாது உபநட்சணமேவ வாக்கியம். அதுக்கு மேல சொல்ற விஷயம்தான் வியாவர்த்தகமா இருக்குமேனா விசேஷணம் இருக்கணும். இது நிர்பந்தத்துல சில சமயத்துல உபநட்சணமும் இருக்குன்னு சொல்லலாமே அப்படின்னு மேல வர. இத அடுத்த வாரம் பார்ப்போம். இது வரைக்கும் நமக்கு அசத்தானது கூட உண்டு பண்ணும். அசத்துன்னு சொன்னா இங்க அத்தியந்த அசத்துன்னு அர்த்தம் இல்லை. பிரம்ம பின்னமான பதார்த்தங்கள் எதையும் உண்டு பண்ணும். பிரம்மம் உண்டு பண்ணுவாச்சான்னு கேட்கக்கூடாது. பிரம்மமானது அசங்கம். அந்த பிரம்மம் இருக்கிற காலத்துல மற்றவைகள்லாம் தானா தோன்றது மாதிரி. லோகத்துல எந்த ஒரு பதார்த்தம் உண்டு பண்ணீங்கன்னா அது பிரம்ம பின்னமா இருந்தா போதும். அது வியாபாரிகமா இருக்கலாம், பிராதிபாசிகமாக இருக்கலாம். பாரமார்த்திகம்னா உண்டு பண்ணும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. நம்ம மொத்தத்துல வஸ்துதா பிரம்மமானது ஏகமேவ அத்விதீயம். அது ஒரு செயலையும் பண்ணாது. அதற்கு முன்னால் என்ன நடக்கிறது? ஆனால் லோகத்துல நடக்கக்கூடியதான விவகாரங்கள்லாம் பாரமார்த்திகமாக அது பிராதிபாசிகமாகவோ வியாபாரிகமாகவோ இருந்தாலே போதும். அதில் அத்தனை விவகாரங்களும் எங்கே நடக்கிறது? எத்தனை துவைதமிவ பவதி தவிதர இதரம் பசியதி. எங்கு ரெண்டு போல காணப்படுகிறதோ அந்த நிலையில் தான் ஒருவன் இன்னொருவரைய பார்க்கிறான், கேட்கிறான், மகளுகிறான், அறிகிறான். எத்திரத்துவத்திய சர்வம் ஆத்மைவாபூத். என் நிலையில எல்லாமும் ஆத்மாவாக ஆகிவிட்டதோ தற்கேனகம் பற்றியே கேனகம் துணையா கேனகம் மந்தீட்டா. ஆகையா இதை சொல்லக்கூடியதான முழு பிரகடனத்தையும் சாரம் பார்த்தேன். அவன் எதோ சாதாரணமா கேட்டான், வித்தியாசமான நிச்சயதானே, அது எப்படி வித்தியாசம் சாதிக்கும்? ஆனா சொல்லக்கூடியதான சமாதானம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? வித்தியாசமான ஒரு அது காணும் நிச்சயா இருந்த போதிலும் இன்னொன்ன சாதிக்கலாம். ஏன்னா ஒரு பொருளை சாதிக்கிறதுக்கு வேண்டியது பிரம்ம பின்னமா இருந்தால் போதும், சுட்ச விலட்சணமாக இருந்தால் போதும். சுட்சமா இருந்தா சாதிக்கிறது, அவ்வளவுதான். சுட்ச விலட்சணமா இருக்கிற பதார்த்தம் பிராதிபாசிகமோ வியாபாரிகமோ சாதிக்கும், பாரமார்த்திகமோ சாதிக்குமோ சாதிக்கலாம். ஏன் சகல பிரபஞ்சமும் அவர் இடத்துலதானே ஏற்றி வச்சிருக்கோம். ஆனா சுட்ச விலட்சணம் இருந்தால் போதும் என்கிறது நமக்கு வரும். அதனால சத்தா இருக்கணும், பரமார்த்த சத்தா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம். இதற்கு மேல இன்னொரு விஷயம், அது விசேஷமா இருந்தாதான் வேண்டாம், உபலட்சணமா இருக்கணும் என்கிறது மேல சொல்லப்பட. அதோட இந்த பிரகரணம் முடியப்படுது. இது வரைக்கும் தான் அத்வைத சிந்தியில கஷ்டமான சாதனை. இதுக்கு மேல வரக்கூடியதான அஜ்ஞானம்னா என்னது, அஜ்ஞான காரணங்கள்னா என்ன, அஜ்ஞானத்துக்கு என்ன பிரமாணம், இப்படி அஜ்ஞான வாதம் வரப்போகுது. வரிசையா இந்த மாயேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த மாயை பற்றின நிறைய விஷயங்கள் மேல போய் சொல்லப்பட ரசமான விஷயங்கள் அது மேல. ஓ